கோவை மாவட்ட ஆட்சியருக்கு ஊர் பொதுமக்கள் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். கோவை மாவட்டம் காரமடை அடுத்த அம்பேத்கர் நகர் பகுதியில் வசிக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கடந்த 2000 ஆண்டு சமூக நலத்துறை சார்பாக வழங்கப்பட்ட இடத்தில் வீடுகள் கட்டி வசிக்க ஆரம்பித்தனர். ஆனால் இந்த பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளாக குடிநீர் வசதிகள் இல்லை, மின்விளக்கு இல்லை, சாலை வசதிகள் இல்லை, சாக்கடை வசதிகள் கூட செய்து தரப்படவில்லை. எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தனி தீவுகளில் வசிப்பது போல வசித்து வந்த மக்கள் பலமுறை இது சம்பந்தமாக கோவை மாவட்ட ஆட்சியரிடம், துறை சார்ந்த அதிகாரிகளிடமும் மனு அளித்தும் போராட்டம் நடத்தியும் வந்தனர். 4 ஆண்டுகளாக இவர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்காத அதிகாரிகளால் கடும் அவதிக்கு உள்ளாகி வந்தனர். இதனை தொடர்ந்து இவர்களின் வாழ்க்கை இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு செய்திகள் மூலமாக வந்தது. செய்திகள் மாவட்ட ஆட்சியரிடம் கவனத்திற்கு சென்றது. மனம் இறங்கி வந்த கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் இம்மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர உத்தரவிட்டார். கோவையிலிருந்து வணக்கம். தலைமுறை செய்தியாளர் குழுவுடன் சக்திவேல். வணக்கங்க, என் பேர் சுமித்ரா. காரமடை எத்தப்ப நகர் அம்பேத்கர் நகர்ல இருந்து நாங்க பேசுறோம். இங்க ஆதி திராவிட நலத்துறையில் எங்களுக்கு வீட்டு மனு பட்டா கொடுத்து 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமும் எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாம இருந்துச்சு. இப்ப இந்த 3 மாசமா நாங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு பெட்டிஷன் கொடுத்திருந்தோம், கரண்ட் தண்ணி வேணும்னு சொல்லி. கரண்ட் தண்ணி வேணும்னு கேட்டதுல இப்ப எங்களுக்கு கரண்ட்டும் வந்துருச்சு, தண்ணியும் வந்துருச்சு. இந்த 3 நாளா தண்ணி கரண்ட் 3மே இருக்குது. இதுக்காக நாங்க அரசாங்கத்துக்கும் இங்க இருக்கிற மக்களுக்கு, எங்க ஊர் பாடுபட்டவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தண்ணி வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 3 வருஷமா தண்ணி இல்லாம இருந்தோம். இப்போ 4 வருஷமா விலைக்குதான் தண்ணி வாங்கிட்டு இருந்தோம். நாங்க 4 வருஷமா மாசத்துக்கு 3000 4000ன்னு கை காசு போட்டுதான் தண்ணி வாங்கிட்டு இருந்தோம். இப்ப இந்த தண்ணி வந்ததுலயும் கரண்ட் வந்ததுலயும் எங்களுக்கு இங்க இருக்கிற மக்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்க கூட வேலை செஞ்சவங்களுக்கு, எங்களுக்கு தண்ணி வரதுக்கு கரண்ட் வரதுக்கு சப்போர்ட்டா இருந்தவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷங்க. நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். நாங்க இதே மாதிரி எங்களுக்கு ரோடுமே மற்ற அடிப்படை வசதிக்கு, சாக்கடை போற தண்ணி போறதுக்கு டிச்சி வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்தா இன்னும் நாங்க சந்தோஷமா இருப்போம். இது நாங்க ஒரு கோரிக்கையாவே நாங்க சொல்றோங்க. இது எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் இதே மாதிரி கொஞ்சம் முயற்சி எடுத்து கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.